மிஸ்டர் மதன கோபால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த மகாலிங்கபுரத்துல மரகதாம்பாள் வயசு 55ன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் இருக்குதே, அது என்ன கிணத்துல போட்ட கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு சார்? அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே வாங்கின லோனு. நான் பல தடவை ரிமைண்டர் அனுப்பிச்சிட்டேன். பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார். அது சரியா? நீ ஃபீல்ட் ஆபீசரா இருக்கிற, நீ போய் பாத்துட்டு வரக்கூடாது? மரகதாம்பாள் வயசு 55. ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ, இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கும்? என்னையா யார கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அது வேணாம் சார். மரகதாம்பாள் வயசு 55 கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி மண்டைய பாரு. போய் வேலையை பாரு. போய சார், என்ன உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. பழைய பாத்திரம் புடவே, பழைய பாத்திரம் புடவே. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவே, பழைய பேப்பர், சீசா, சாக்கு பை, சீசா, சாக்கு பை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு பை. கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு பை, பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு பை. பழைய பாத்திரம் புடவை. நீங்களும் அவரும் இங்கே இருக்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. 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 நீங்க உட்காருங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகதாம்பாள் வயசு 55. அடடடடா, சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் அதை எடுப்பா. ஏம்மா, நான் எதுக்கு? இருப்பா, உன் சமாச்சாரமும் வருது. இந்தாங்க. நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டிதான். அவங்க தான் கடன் வாங்குனது. அது அவங்களால கட்ட முடியல. சோ நான் தான் கட்டி ஆகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாயை முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன் தான். ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல. குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரா எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பழைய பேப்பர், புடவை, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. சார், தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது. நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். புடிங்க. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாக்க கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க. நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா, ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி,
அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா 2 குவாலிபிகேஷன்ஸ் வேணும். ஒண்ணு அழகு இருக்கணும், அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. 2வது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, டைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. இந்த அனுபவத்தினால தான் அதை விட்டுட்டு வந்துட்டா. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஏன் பானு புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னிய, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல, நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுக்குறீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் பானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன். சின்ன நாதுதானா 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 தீனனா. அம்பலத்தாடும் அமுதே என்றோ அடியே நான். வணக்கம் பாட்டி. அடடா, வாங்க தம்பி வாங்க. என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு? நான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க போறது இல்ல பாட்டி. ஏன்னா இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா? அது என்னன்னு பாத்தீங்களா? என்னப்பா அதெல்லாம்? அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு. நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து வைங்க. வேண்டாம் தம்பி, பானு வந்தா இந்த கோச்சுப்பா. என்ன பாட்டி, நான் வெளியாளா என்ன? நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி. ப்ளீஸ். இல்ல தம்பி, பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. பாட்டி, பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி. இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம். ஆனா இப்போ முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. போங்க போங்க. ஓம் சாந்தி. வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கிறேன். பாட்டி, பாட்டி, பாட்டி. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊர் சுத்த போகுதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத வெளியே யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? Shut up. நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும். இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கயட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவ கயற்ற வரைக்கும் உங்களுக்கு பேசணுங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல நோ நோ, நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு.
கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன். ஆனா இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி, அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க, ஐயோ கைய விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை விடுங்க. டேய், ஏன்டா அவ்வளவு நேரம்? ஏன்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது, 11 மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர்ற? காலையில சொல்லிட்டு தான் போனாரு. ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு, கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு. ஆமா, ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது. 5-6 குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு. நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிகாயிடும் பாரு. பேசலாம் பாரு பேச்சு. ஏன்டா கல்யாணமாயி 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு? இத பாருங்கன்னு ஓவர் டைம்ல நம்மளுக்கு வேண்டாம். நாளையில இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. உங்க ஐயனெல்லாம் என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவாரு. அவ்வளவு பெரிய யானுங்க. பண்ணு வா. மாமா, என்ன? பாத்ரூம்ல டவல் ஜட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க. குளிக்கிறதா? காலையில தானே குளிச்சா, அப்புறம் இந்நேரத்துல என்ன? அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு. இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க, அதனாலதான் சொன்னேன். புரிஞ்சுக்குங்க. என்னத்த புரிஞ்சுக்கிறது? நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. லேட்டுன்னா சும்மா லேட்டு. குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்கு. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. 40. வாங்க உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு. பண்ணு பண்ணு. 42. ஏன் பானு, நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, முடியல. அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போதும். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். மதன், வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து உங்க ஒய்ஃபை செக் பண்ணதா கமலா சொன்னா. நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும்தான் சொன்னா, வேற டீடைல்ஸ் ஒன்னும் சொல்றீங்களே. சரியா போச்சு. உங்க ஒய்ஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா, ரெட்ட குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போது, அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்கள்லயே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறேன்.